வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மணத்தக்காளிக்காய் போட்ட ஒரு வெந்தய குழம்பு பண்ண போறோம். அதே மணத்தக்காளிக்காய் கீரையில வந்து வெங்காயம் போட்ட காரக்கறி வெங்காயம் போட்ட கறி பண்ண போறோம். அப்புறம் வெண்டைக்காய் காரக்கறி, இதுதான் நம்ம பண்ண போறோம். நான் கீரை வாங்கும் போதே வந்து அதுலயே வந்து பச்சை மணத்தக்காளிக்காய் இருந்தது பாருங்க, எடுத்து அலம்பி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை போட்டு தான் நம்ம வெந்தய குழம்பு பண்ண போறோம். கீரை கட் பண்ணி ரெடியா இருக்கு. இந்த பக்கம் கற்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அதை நல்லா காஞ்சிருது. கடுகு, வெந்தயம், ஒரு 3 சின்ன பீஸ்ல வந்து பெருங்காயம், பச்சை மணத்தக்காளிக்காவை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெட்டை குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா புளி தண்ணி சேர்த்துருவோம். நல்லா லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் மணத்தக்காளிக்காய் வெந்தய குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த கடாயில் எண்ணெய் விட்டுருக்க, அது நல்லா காஞ்சிட்டு நம்ம வந்து வெண்டைக்காய் கறி தான் பண்ண போகிறோம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். நம்ம மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இந்த அப்படியே மூடி வச்சிருவோம், வேகட்டும். இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள வந்து மணத்தக்காளிக்காய் கீரைக்கு தாளிச்சிடலாம். எண்ணெய் விட்டுருக்க, அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 2 வரமிளகா காரத்துக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கட்டும். இங்கே வந்து வெங்காயம் வதங்கட்டும். இந்த பக்கம் பாருங்க, நம்மளுடைய வெந்தய குழம்பு கொதிச்சுட்டு இருக்கா. ஸோ அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெல்லம், இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துடலாம். நம்ம கீரை வந்து நல்லா வேகும் போது நல்லா குறைஞ்சிரும். அப்படியே விட்டுருவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு கலரிக்கலாம். இந்த பக்கம் வெந்தய குழம்புக்கு நல்லா ஒரு 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே சொல்றது தான், கீரை வந்து நீங்க போட்ட உடனே கொஞ்சம் உப்பு சேர்க்காதீங்க. கொஞ்சம் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்தா கரெக்டா இருக்கும். இந்த பக்கம் வெண்டைக்காய் வெந்தெடுத்து அதுக்கு காரப்பொடி சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி, அவ்வளவுதான். இந்த பக்கம் வெங்காயம் போட்ட மணத்தக்காளிக்காய் கீரை கறி வந்து ரெடி ஆயிடுது. இந்த பக்கம் வெண்டைக்காய் காரக்கறியும் ரெடி. நம்மளுடைய பச்சை மணத்தக்காளிக்காய் வெந்தய குழம்பும் ரெடி. நல்லா கொதிச்செடுத்து இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பச்சை மணத்தக்காளிக்காய் போட்ட வெந்தய குழம்பு. பச்சை மணத்தக்காளிக்குன்னா ஒரு வாசனை இருக்கும். ஸோ அந்த வாசனையோட பண்ணிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க குடமிளகா போட்டாலும் அதுக்கும் நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்க. அந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மணத்தக்காளிக்காய் கீரை வந்து வெங்காயம் போட்ட காரக்கறி, இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அது நல்ல சுடசாதத்துல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வெண்டைக்காய் காரக்கறி, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.